நாம் வசிக்கிற வீடு வந்து எளிமையாக இருக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த வீட்டில் நம்ம என்ன பெருமையாக சொல்லிக்கிறதுக்கு என்ன இருக்குது, இல்லை என்கிட்ட பெரிய வீடு இருக்குது, பெரிய கார் இருக்குது, பங்களா இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் நமக்கு பெருமையாக தெரியும். அப்போ சிறிய சிறிய வீட்டில் வசிப்பவர்கள் எதை பெருமையாக சொல்லுவார்கள்? பெரிய வீடு, பெரிய பங்களா மாதிரி வச்சுருக்கிறவங்க எதை சொல்லுவாங்க? எனக்கு பெரிய வீடு இருக்குது, அப்படி பால்கனி அந்த மாதிரி அதெல்லாம் இருக்குது, ஏசி ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி நிறைய காரு அப்படி இப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டையும் வீட்டில் உள்ள பொருட்களையும் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க. அதுவே வீடு சின்னதாக இருந்துச்சுன்னா, சிறிய வீட்டில் வசிப்பவர்கள் எதை பெருமையாக சொல்வார்கள்? நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருப்போம், அன்பு பாசத்தோடு இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம், நல்லா சிரித்து பேசிக்கிட்டு கலகலன்னு இருப்போம். அப்புறம் வந்து அந்த வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்கன்னா அவங்க அந்த காதல் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும், அதை பெருமையாக நினைப்பாங்க. ஒரு பெரிய பணக்கார பெரிய பங்களா கட்டியிருக்கிறவங்க எதை பெருமையாக நினைப்பாங்கன்னா, அந்த பொருட்கள், அவங்க வச்சுருக்கிற பொருட்கள், அப்புறம் அந்த வீடு, மொசைக் டைல்ஸு, புதுசாக வாங்கின அந்த சோஃபா செட்டு, அந்த கட்டில், பெட்டு, இதெல்லாம் பெருமையாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் தினசரி மாமிச உணவு, அப்புறம் வேலைக்கு ஆட்கள், இப்படி இதையெல்லாம், அப்புறம் ஒரு வெளிநாட்டு நாய், இந்த நாய்க்கு 2 நாய், ஒரு நாய் கிடையாது 2 நாய், அதை குளிப்பாட்டுறதுக்கு 4 வேலைக்காரங்க, இதையெல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க, பெருமையாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் அந்த பெரிய பங்களாக்களில் வந்து அன்பாக பேசுகிறது, ஒன்றா உட்காந்து பேசுகிறது, இதையெல்லாம் அவங்கள வந்து பெருமையாக சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீ பெருமையை தேடிக்கணும். அப்போது எல்லாத்துலேயுமே இப்போ நாங்கள் பெரிய வீடு வச்சுருக்கோம், பங்களா, எல்லோரும் கலகலன்னு சிரித்து பேசிகிட்டு இருப்போம் அப்படின்னு 2 விதமான பெருமைகளெல்லாம் நீ தேடிக்கவும் முடியாது. ஏதாவது ஒரு வகையில் அப்போ எளிமையாக வீடு வச்சுருக்காங்க பாருங்கள், சிறியதாக வீடு கட்டுறவங்க எதை பெருமையாக சொல்லுவாங்க? ஏன்னா பெருமையாக சொல்கிறதுக்கு அவங்ககிட்ட வந்து பெரிய பங்களா இல்லை, அவங்க சிறிய வீட்டில் தான் வசிக்கிறாங்க. அப்போ அவங்க எதை பெருமையாக சொல்லுவாங்கன்னா, நாங்கள் எங்கள் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், ஒன்றா உட்காந்து கலகலன்னு பேசுவோம், ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், நாங்கள் ஏதாவது போர் அடிச்சா ஏதாவது விளையாடுவோம். அப்புறம் வந்து அங்கே ஏதாவது சிறிய வீட்டில் வசிக்கிற கணவன் மனைவி நாங்கள் நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு கிடப்போம், காதல், உடல் உறவு, இதுதான் அவங்க பெருமையாக நினைப்பாங்க. ஏன்னா பெருமையாக நினைக்கிறதுக்கு அவங்க வீட்டில் பெரிய ஏசியோ ஃப்ரிட்ஜோ எதுவுமே இல்லை, பெரிய பங்களா இல்லை, அல்லது கார் இல்லை. அப்போ அவங்க எளிமையாக வாழும்போது அவங்களால வேறு வழியே இல்லாமல் தனது வாழ்க்கைக்கு என்ன பெருமையாக சொல்லிக்க முடியும்? பிறரிடம் பெருமையாக சொல்லிக்கொள்வதற்கு தன்னிடம் என்ன இருக்கிறது? அன்பு, பாசம், காதல், ஒற்றுமை, நல்ல சிரிக்கிறது, பேசுகிறது, சண்டை போடுறது, திரும்ப சேர்ந்துக்கிறது, ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு வாழ்க்கையை தான் அவங்க பெருமையாக சொல்லிப்பாங்க. ஒரு உணர்வுபூர்வமான வாழ்க்கை, பேசுறது, சிரிக்க. ஒரு சின்ன வீட்டில் அவங்க பேசாமல் இருந்து என்ன பண்ண போகிறாங்க? வீடு சின்னதாக இருக்குது, அந்த வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர்கிட்ட பேசாமல் இருந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? அதை தவிர அந்த வீட்டில் வேறு என்ன சந்தோஷம் இருக்குது? ஆனால் ஒரு பெரிய வீடுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு இருக்குது அப்படின்னா, அவங்க வந்து பேசாமல் இருந்து எல்லோரும் தனித்தனியாக இருந்து, அவங்களுக்கு தனித்தனி வீடு அப்படிலாம் இருந்து, அவங்க வந்து ஒரு தனிமைப்பட்டுக்கிட்டு யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும். அங்கே எல்லாருமே தனித்தனி உலகத்தில் இருப்பாங்க. அங்கே ஒற்றுமை இருக்காது, உறவுமுறை, பேச்சுவார்த்தை எதுவுமே இருக்காது. ஆனால் அமைதியாக இருப்பாங்க, சண்டை போட்டுக்க மாட்டாங்க, பேசிக்கவும் மாட்டாங்க, சண்டையும் போட்டுக்க மாட்டாங்க, சிரிக்கவும் மாட்டாங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். யார் எந்த வீட்டில் எந்த ரூமில் யார் எந்த ரூமில் இருக்காங்க, இந்த பெரிய பங்களாவில் அவர் இன்றைக்கி வீட்டில் இருக்காரா, வெளியில் போயிட்டாரா, இப்படி எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி அப்போது நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, நல்லா சந்தோஷமாக இருக்கணும், பேசணும், சிரிக்கணும், அது கணவன் மனைவியாக இருந்தால் உடல் உறவு வச்சுக்கணும், அதை நீங்கள் பெருசாக நினைக்கிறீங்க, காதல் அதெல்லாம் பெருசாக இந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக பெரிய பங்களா மாதிரியான வீட்டுக்கு ஆசைப்படவே படாதீங்க. பெரிய பங்களா மாதிரியான வீடுகளில் வசிப்பவர்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த பங்களா நீ எதை பெருமையாக நினைக்கிற? தாம்பத்தியத்தை பெருமையாக நினைக்கிறியா? நீ வாழுகிற முறை, குடும்பம், குழந்தைகள் ஒன்றா உட்காந்து ஒற்றுமையாக இருக்கிறது, எதை பெருமையாக நினைக்கிறியா? இல்லையா உன் வீட்டில் வாங்கின சோஃபா செட்டு அல்லது அதை பெருமையாக நினைக்கிற? சோஃபா செட்டு, கட்டில், பீரோ, ஃப்ரிட்ஜு, ஏசி, டிவி, இப்படி எதை நீ பெருமையாக நினைக்கிற? பொருட்களையா இல்லை வந்து உறவு முறையவா? அப்போ எதை பெருமையாக நினைக்கிற அப்படிங்கிறத பொறுத்து. அப்போ நீ வந்து இல்லை எனக்கு வந்து காரு இதில் தான் பெருமையாக இருக்குன்னா, அப்போ நீ வந்து உறவு முறையில் உள்ள சந்தோஷத்தை நீ இழந்துட வேண்டியதான். ஒன்றா உட்காந்து பேசுகிறது, கலந்து உட்காந்து விளையாடுறது, கதை பேசுகிறது, ஒருத்தர் திட்டிக்கிறது, சண்டை போடுகிறது, இந்த மாதிரி காதல் பண்ணுறது, உடல் உறவு, இந்த மாதிரி சந்தோஷத்தெல்லாம் நீ வந்து குறைஞ்சிரும். அப்போ நீ காதல் தான் எனக்கு முக்கியம், அன்பு, பாசம், ஒன்றா உட்காந்து கலகலன்னு பேசி சிரித்து ஜாலியாக இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நீ நினச்சேன்னா, நீ ஆடம்பரமான பங்களாக்களுக்கு ஆசைப்படக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், நீ கலகலன்னு சிரித்து பேசினேன்னா, எப்பவும் பணம்னு அலையிறவனுக்கு
அப்போ அலையிறவங்களுக்கு ஒன்றா உட்காந்து பேசுகிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் நேரமே கிடைக்காது. அதனால் எப்பவும் கலகலன்னு பேசுகிறவங்களால அதிகமாக பணத்தையும் சம்பாதிக்க முடியும். கலகலன்னு உட்காந்து ஒன்றா உட்காந்து ஒத்துமையாக பேசி சிரிக்கிறவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நேரம் கிடையாது. அதே சம்பாதிக்கிறவங்கள நல்லா பாருங்கள், நல்லா பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒத்துமையாக உட்காந்து ஒரு குடும்பமாக ஒன்றா உட்காந்து பேசி சிரித்து சந்தோஷமாக அதுக்கு நேரம் கிடையாது. அவங்க எப்பவும் பணம்னு அலைவாங்க. ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக அப்படி ஒரு குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அவங்களுக்கு. அப்போ இதிலேருந்தே தெரிஞ்சு போச்சு, எது உனக்கு தேவையோ அதற்கு தகுந்தாற் போன்று உனது வீடை அமைத்து கொள்ள வேண்டும். வீட்டை பெருசாக கட்டிட்டு கட்டுறது என்ன சும்மாவா? அதுக்கு அவ்வளோ பணம் தேவைன்னா நீ குடும்பத்தோடு கூட நேரம் செலவழிக்காமல் எப்பவும் பணம்னு ஓடினா தான் பெரிய பங்களாக்களை கட்ட முடியும். அதனால் என்றைக்குமே எளிமையான வீட்டுக்கு ஆசைப்பட்டால் நிறைய நேரம் ஓய்வாக இருக்கலாம். ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும். பெரிய வீடுகளுக்கு ஆசைப்பட்டேன்னா, பெரிய வீடு கட்டணும், பங்களாக்கு ஆசைப்பட்டோன்னா நீ எப்பவும் பணம் தான் ஓடணும். உனக்கு மன அழுத்தம் அதிகமாகிடும், ஒரு சந்தோஷங்கிறதே இருக்காது. ஒரு குடும்பமாக ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக பேசி சிரிக்கிற அந்த வாய்ப்பெல்லாம் உனக்கு சுத்தமாக கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி ஆகிடும். அப்போ எது உனக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உன்னுடைய வீட்டை வடிவமைத்து கொள்ள வேண்டும். உன்னோட வீடு எப்படி இருக்க வேண்டும் என நீ கனவு காணும் பொழுது உனக்கு எது தேவையோ எது முக்கியம்னு நினைக்கிறியோ அதைத்தான் நீ அப்போ எது உறவு தான் முக்கியம், அன்பு பாசம் ஒன்றா உட்காந்து பேசி சிரிக்கிறது, காதல், உடல் உறவு, தாம்பத்தியம் இதுதான் பெருசுன்னா உனது வீட்டை சிறிதாக கற்பனை செய். சிறியதாக இருப்பது எந்த அளவுக்கு சிக்கனமாக கற்பனை பண்ணுறியோ அந்த அளவுக்கு உன் வீட்டில் மகிழ்ச்சி நல்லாயிருக்கும். அதாவது பெரிய இது தேவையில்லை, இந்த அளவுக்கு போதும், ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு போதும். ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருக்கும் தனித்தனி ரூம் இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் அது இவ்வளோ போதும், இதுக்கு மேலே ஒருத்தருக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிறிய வீட்டை வடிவமைக்கணும். அதுக்காக ஒரு சின்ன வீடு அதில் 4 பேர் வரந்தாவில் வரிசையாக படுத்து கிடக்கூடாது. ஒரு ப்ரைவசிங்கிறது சிறிய வீடாக இருந்தாலும் ப்ரைவசிங்கிறது ரொம்ப முக்கியம். தனித்தனி ரூமும் அந்த வீட்டில் இருக்கிற 4 பேர் இருக்காங்களா அவங்களுக்கு அன்பு பாசம் ஒன்றா உட்காந்து பேசி சிரித்து சந்தோஷமாக வாழ்கிறது தான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா கூட அவங்களுக்கு தனித்தனி வீடு இருக்கணும். ஒரு குடும்பம்னா தனித்தனி வீடு இருக்கணும். ஆனால் அந்த வீடு ஒருவருக்கு இவ்வளோ தான், 10 அடி அகலம், 10 அடி நீட்டத்தில் ஒரு படுக்கை அறை, அப்புறமா ஒரு கழிவறை, ஒரு குளியலறை, ஒரு சமையலறை, இவ்வளோதான். இதுதான் ஒருத்தருக்கு தேவையானது. இப்படி 4 பேர் இருக்கிற வீட்டில் 4 வீடுகள் இருக்க வேண்டும். 4 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி 4 வீடு இருக்கணும். 4 சிறிய வீடுகள் இருக்கணும். ஒருத்தருக்கு ஒரு வீடு, அப்புறம் அந்த மாதிரி தான் ஒரு வீடு இருக்கணும். அப்போ ஒரு கணவன் மனைவி தாம்பத்தியம் வச்சுக்கணும்னா அதுக்கு காதலறை, தாம்பத்திய அறைன்னு ஒரு தனியாக ஒரு வீடு இருக்கணும். இதுதான் ஒரு குடும்பம், இப்படி தான் இருக்கணும். 4 பேரும் ஒன்றா வீட்டுக்கு வெளியில் வந்தால் 4 பேரும் ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிற மாதிரி அந்த வீட்டை வடிவமைக்கணும். வீட்டுக்கு வெளியில் வந்தால் ஈஸியாக அந்த 4 பேரும் சந்தித்து கொள்வதற்கு வசதியாக அந்த வீட்டை வடிவமைக்கணும். இந்த மாதிரி பங்களா, மாடி வீடு, 3rd ஃப்ளோரு, இப்படியெல்லாம் 1st ஃப்ளோரு, 2nd ஃப்ளோரு, 3rd ஃப்ளோரு, இவர் எந்த ரூமில் இருக்கார் என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அந்த வீடு தான் எந்த வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் தெரியுமா? ஒன்றா உட்காந்து பேசி சிரிக்கிறது, இதெல்லாம் காதல், அன்பு, பாசம், உடலுறவு, தாம்பத்தியம், இந்த மாதிரி கலகலன்னு ஒன்றா ஒத்துமையாக இருக்கிற வீடு எது தெரியுமா? அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்கிற ஒரு குடும்பத்தில் தான் அந்த வீடு தான் மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கே சமத்துவம் இருக்கணும். நீ அங்கே இருக்கிற பெண்களை அடிமைப்படுத்திட்டு நீ ஒன்றா உட்காந்து கலகலன்னு பேசி சிரிச்சிடலான்னு நினச்சா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சால் தான் ஒரு வீடு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே நேரத்தில் எளிமையாக இருக்கணும், சிறியதாக இருக்கணும். தேவைக்கு அதிகமாக நீ ஒரு வீட்டை எடுத்துக்கவே கூடாது, வீட்டை கட்டவே கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் மகிழ்ச்சியாக அன்பு பாசம்னு இருக்க முடியும். அந்த வீட்டில் உள்ளவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதிகமாக பணத்தை தேடி அவங்க ஓடி அலைய வேண்டிய தேவையில்லை. ஏன்னா வீடு அவங்களுக்கு சின்னது, அவங்கவுங்க வேலையை அவங்களே செய்ய போகிறாங்க. அப்போ சிக்கனமாக இருக்காங்க. அதிக பணத்தை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. வாழ்க்கையில் இதை தவிர அன்பு பாசம் ஒன்றா உட்காந்து பேசி சிரிக்கிறது இதுதானே வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதுவே பெரிய வீடுகளில் வசிப்பவர்களுக்கு அவங்க பேசிக்க மாட்டாங்க, ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, ஒருத்தர் எந்த ரூமில் இருக்காங்கன்னு கூட சொல்ல முடியாது. அந்த வீட்டில் யாராவது வேலைக்கு ஆள் வச்சுருவாங்க, அவங்க எல்லாத்துக்கும் தேவையான வேலைகளை அவங்க செஞ்சுருவாங்க. சோம்பேறியாக இருப்பாங்க, உடல் உழைப்பில் சோம்பேறியாக இருப்பாங்க. அப்புறம் நோய் வந்துடும், உடல் பருமன் வந்துடும். பெரிய வீட்டில் வசிப்பவர்களுக்கு உடல் பருமன் ஏற்படும். ஏன்னா அவங்க உடல் உழைப்பதையே பெரிய பங்களாக்களில் வசிக்கிறவங்க உடல் உழைப்பதையே தாழ்வாக நினைப்பாங்க, கேவலமாக நினைப்பாங்க. ஒரு துணி துவைக்கிறத கேவலமாக நினைப்பாங்க. அதனால் வேலைக்காரங்களை போட்டுருவாங்க. சமைக்கிறது கேவலமாக நினச்சி வேலைக்காரங்களை சமைக்கிறதுக்காக போட்டுருவாங்க. இப்படி உடல் உழைக்கவே மாட்டாங்க, சோம்பேறியாக இருப்பாங்க. வேலைக்கு எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். துணி துவைச்சி வச்சுருவாங்க, அயன் பண்ணி வச்சுருவாங்க, சாப்பாடு வேலைக்கு வந்துடும், வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு வேலைக்காரங்க. இவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்போ உடல் உழைப்பே இவங்க கேவலமாக நினைப்பாங்க.
உடல் உழைப்பில் ஈடுபடாமல் சோம்பேறியாக இருப்பதே பெருமையாக நினைப்பாங்க. தன்னுடைய வேலைகளை மற்றவங்கள வச்சு செஞ்சு முடிக்கிறத ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருப்பாங்க. இப்படி அதனால் பெரிய வீடுகளில் பங்களாக்களில் வசிப்பவர்கள் உடல் பருமன் ஏற்பட்டு நோயாளியாக நிச்சயம் மாறுவார்கள். அதனால் யாரோ ஓரிருவரை உதாரணமாக காட்டி அவங்கெல்லாம் பெரிய பங்களாவில் தானே வசிக்கிறாங்க, அவங்க மட்டும் ஸ்லிம்மாக இல்லையான்னு சொல்லி நீங்கள் யாராவது ஓரிருவரை தான் எனக்கு உதாரணம் காட்ட முடியுமே தவிர நான் உங்களுக்கு காட்டுவேன் பல கோடிக்கணக்கானவர்களை, பல ஆயிரம் கோடி, பல கோடிக்கணக்கானவர்களை உங்களுக்கு நான் உதாரணமாக காட்டுவேன். பெரிய பங்களாக்களில் வசிப்பவர்கள் எப்படி உடல் பருமனோடையும் நோயோடும் வசிக்கிறார்கள் என்று.